வெளியேறதுக்கப்புறம் கொஞ்சம் தீர்க்கமாக யோசித்தேன். நான் கவிஞர்கிட்ட இருந்தும் வெளியே வந்துட்டேன், ராஜ்கிரண் சார்ட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு. ஒரு 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போல்லாம் ஹோட்டலெல்லாம் வேலை பார்த்துருக்கேன். ஹோட்டலில் இல்லை, நான் எஸ் சூர்யாலாம் ஒரே ஹோட்டலில் வேலை பார்த்தேன். காஞ்சின்னு ஒரு ஹோட்டல் எக்மோர் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஹோட்டலில் 2 பேரும் ஒன்றா வேலை பார்த்துருக்கோம். அப்போ தான் எனக்கு சூர்யாவே பழக்கம். அப்போ ஜஸ்டின் அவர் பேர். ஆமாம், ஜஸ்டின் செல்வராஜ். அதுக்கப்புறம் அப்படி காலப்போக்கில் அவர் அப்படியே ஜிஎம் குமார் அப்படி இப்படி போயிட்டாப்புல. அப்புறம் திருப்பி ஒன்றா இதில் வந்து ஆசையில் வந்து ஒன்றா சேர்ந்தோம். அப்போ யோசிச்சுட்டு எனக்கு இந்த ஆழ்வார்பேட்டை சினிமாக்காரங்கிட்ட வேலை செய்யணும்னு ஒரு ஆசை. எப்படி டைரக்டர் பாரதிராஜாட்ட சேரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சோ, அதே மாதிரி ஒரு ராஜீவ் மேனன், ஒரு கவிதாலயா, பாலச்சந்தர், வசந்த், இப்படி ஒரு ஆழ்வார்பேட்டை சினிமான்னு ஒன்று இருக்கு இல்லையா, ராஜ்கமல், அப்படி இந்த ஏரியாக்களில் வேலை செய்யணும். ஒரு நவீன சினிமா கற்றுக்கணும், மாடர்னிட்டி ரொம்ப கற்றுக்கணும். இந்த சினிமாவோட டிசைன்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த டைட்டில் லோகோ டிசைன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்படி மணிரத்னம் படத்துக்கு மட்டும் எப்படி இப்படி டிசைன் பண்ணுறாங்க, அந்த டிசைனர் யார், குமார் டிசைனர், தேடிப்போ அவரை போய் பார்த்து எப்படி சார் இப்படி மட்டும் மணிரத்னத்துக்கு பண்ணுறீங்க நீங்கள், மற்ற படங்களுக்கு ஏன் அப்படி வர மாட்டேங்குது, இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது தான் வசந்த் சாருக்கு கேளடி கண்மணி வருது. கேளடி கண்மணி வந்தோடனே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன் வசந்த் சாருக்கு, ஒரு கடிதம், நீண்ட கடிதம் எழுதுறேன். அந்த கடிதத்தில் இம்ப்ரெஸ் ஆகி என்னை உடனே வந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு லேண்ட்லைன் நம்பரை சொன்னார், பிபி நம்பரில் வந்து போய் பார்த்தேன். பார்த்த உடனே நான் அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறேன், நீ பாதி நான் பாதி, அதுக்கெல்லாம் எல்லாமே இருக்காங்க அசிஸ்டண்ட்டு, எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த படத்தில் கண்டிப்பாக உங்களை சேர்த்துக்கிறேங்க, பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது உங்களுக்கு, கண்டிப்பாக நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கேளடி கண்மணியோட ஹைலைட்ஸ் எல்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னாரு. அப்போலாம் எழுதி கொடுத்தேன். அப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. ஒரு எழுத்தாளனாகவும் என்னை பிடிச்சி போச்சு, ஒரு காட்சிகளை விவரிக்கக்கூடியவனாகவும் நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்போ ஒரு கதையின் நாலேஜும் உள்ளது, ஒரு கிராமியமும் நகரமும் கலந்த ஒரு ஆளாக இருக்கான், இவன் கொஞ்சம் நல்ல ஆளாக இருப்பான்னு அவர் இம்ப்ரெஸ் ஆனார். அதை நான் கவனித்தேன். அதுக்கப்புறம் தான் நீ பாதி நான் பாதி பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சின்ன கேப்பு, 3வது படம் ட்ராப் ஆகிடுச்சு. 4வது படம் என்னென்னே தெரியல, நினைக்காத நாள் இல்லைன்னு ஒரு படம் தொடங்கி ஒரு ஆஃப் வந்துட்டு நின்று போச்சு. ரமேஷ் அரவிந்தன் 5வது நடித்த ஒரு படம், ராஜா சார் மியூசிக்கில். அதுக்கப்புறம் தான் ஆசை பண்ணார். அது வரைக்கும் அவரோட நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன், விடாமல் போய் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஆசை ஆலயம் கம்பெனியில் தொடங்குறாங்க. ஆசை ஒரு 3வது படம் ஆலயம் கம்பெனிக்கு, சத்திரியன், தசரதன், அதுக்கப்புறம் பம்பாய், ஆசைன்னு நினைக்கிறேன், அதான் ஆர்டர். ஆசை தொடங்கினப்போ என்னை சேர்த்துக்கிட்டார் சார். ஸோ அவர்கிட்ட சேரும்போது எஸ் சூர்யாவும் அங்கிட்ட சுற்றி இங்கே வராப்பில் வசந்த் சார்கிட்ட சேரணும்னு. ஸோ ஆசையில் அவரோட ஜாயின் பண்ணது சார். ஜாயின் பண்ணி ஆசை, நேருக்கு நேரு, பூவளம் கட்டுப்பார், ரிதம், 4 படம் அவரோட தொடர்ந்து ஒர்க் பண்ணேன். ஒரு பெண்ணை எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு என்னோடய தினவுகளுக்கு அது ஒரு தீனியாகவும் இருந்துச்சு. அந்த நவீன சினிமா டிசைன் ஒர்க்கெலாம் நான் பார்த்துக்குவேன். அப்புறம் அவங்க டிசைன் அவங்க டீல் பண்ணுறதே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு காஸ்டியூம் டிசைன்ஸு, கலரிங் ஸ்கீம் அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த பேட்டர்ன் ஆஃப் த ஃபில்ம், அவங்க ஸ்கிரிப்ட் பேப்பர், அதுகளே ரொம்ப புதுசாக இருக்கும். லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் இதுதான் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய சினிமாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் நல்லா ஒர்க் பண்ணேன்.